நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திருங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி மார்க் 14வது அதிகாரம் வசனம் 37. மார்க் சாப்டர் 14 verse 37. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக கெத்சமேனே பூங்கால போய் ஜெபம் பண்றாரு இல்லையா? அந்த வேளையில தன்னுடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிற வார்த்தைகளாகவே இந்த வசனம் இருக்கு. இதுல குறிப்பா பேதுருவை நோக்கி அவர், சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதான்னு கேட்கிறாரு. அப்படி அவர் விழித்திருக்க சொல்வது எதற்காக? சோதனைக்குட்படாதபடி ஜெபிப்பதற்காக. அவர் அந்த வார்த்தைகளை பேதுருவை மாத்திரம் பார்த்து சொல்லல, அவரோடு கூட இருந்த யோவானுக்கும் யாக்கோபுக்கும் சேர்த்துதான் சொல்றாருங்கிறத இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 38வது வசனத்துல பார்க்கும்போது தெரியும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அந்தபடி கெத்சமேனே பூங்காவில அவர் ஜபிக்கும் போது அவரோடு கூட ஜெபம் பண்ணும்படியாக அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து வராரு. அவங்களையும் விழித்திருந்து ஜெபிக்கும்படியா சொல்றாரு. அந்த வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபம் செய்கிறத நம்மால அந்த பகுதிகளில் வாசிக்க முடியும். அப்படியாக அவர் மிகுந்த வேதனையோடு ஜெபிக்கும் போது அவருடைய சீஷர்களையும் நோக்கி சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க சொல்றாரு. இப்படியாக அவர் சொல்லியும் அவங்க ஜெபம் செய்தாங்களா? அவங்க கண் விழிக்க முடியாம தூக்கத்திலே இருக்காங்க. நித்திரை மயக்கத்தில் இருக்கிற அவங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 முறை வந்து ஜெபிக்கும்படியாக ஏவுதல் செய்யறாரு. அப்படி அவர் ஜெபிக்கிற வேளையில இடையிடையே வந்து அவங்களையும் ஜெபிக்கும்படியாக ஏவுதல் செய்கிறாரு. அந்தபடியாக அவர் காட்டி கொடுக்கப்பட போகிற அந்த நெருக்கமான வேலை எண்ணி அவர் ஜெபிக்கும் போது தன்னுடைய சீஷர்களையும் ஜெபிக்க சொல்வது எதற்காக? அவர் காட்டி கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவங்க சோதனைக்குள்ளாகாம இருப்பதற்காகவே. இப்படியாக கிறிஸ்துதாமே அவங்கள 2 முறை எச்சரிக்கிறாரு. 3வது முறை வரும்போது அவங்க இளைப்பாறட்டும், இதற்கு மேல அவர் ஒப்பு கொடுக்கப்பட போகிற வேலை வந்ததுங்கிறத அறிந்து கொண்டு அவங்கள எதுவும் சொல்லாம அப்படியே விட்டுறாரு. இதை முக்கியமா இதே அதிகாரம் 41வது வசனத்துல பார்த்தோம்னா, அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இந்தபடியாக கிறிஸ்துதாமே எச்சரிப்பின் வார்த்தைகளை வெளிப்படுத்தி சோதனைக்குட்படாத படிக்க அவர்களை விழித்திருந்து ஜெபம் பண்ண சொன்னாரு. ஆனாலும் அவங்களால விழித்திருந்து ஜெபம் செய்ய முடியல. இந்தபடியான நெருக்கமான வேலைகள்ல விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. ஆனா அன்றைக்கு சீஷர்கள் இதை செய்யாம போனாங்க. அதுலயும் குறிப்பா நாம பார்த்த பிரதான வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதான்னு கேட்கிறாரு. இது குறிப்பா பேதுருவிடத்துல சொல்லப்பட்டத இந்த சுவிசேஷ புஸ்தகம் மாத்திரம் இல்ல, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்தபடியா குறிப்பா பேதுருவுக்கு எதனால சொல்லப்படுது? பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட வேலையில அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி 3 தரம் மறுதளிக்க போறாரு இல்லையா? அதற்காகவே குறிப்பாக அவருக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. கெத்சமேனே பூங்கால ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ராபோஜன பந்தி முடித்து வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா? இதை லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனத்துல பார்க்கலாம். பின்னும் கர்த்தர், சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைகிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இப்படியான குறிப்பான வார்த்தைகளை அப்பவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோனாகிய பேதுருவுக்கு சொல்லியிருக்கிறாரு. எதனால? அவர் இயேசு கிறிஸ்துவ 3 தரம் மறுதளிக்க போறாரு. அப்படியாக மறுதளித்த பிற்பாடு அவருக்குள்ளார குற்ற உணர்வு வரும் இல்லையா? இந்தபடியான குற்ற உணர்வுக்குள்ளார கொண்டு போய் ஒரு மனிதனை எப்படி வேணாலும் அழைக்களிக்கலாம். யூதாஸ் காரியத்துடைய நிலையை நாம பார்த்திருக்கிறோம். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததன் நிமித்தம் மிகுந்த குற்ற உணர்வோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான். இந்தபடியாக பேதுருவும் போய்விடாத படிக்க அவன் விழித்திருந்து ஜெபம் பண்ணோம் இல்லையா? பேதுரு யூதாஸ் காரியோ தளவுக்கு நித்திய ஜீவ வசனங்களை விட்டு விலகி போகல. அவருக்குள்ளார பயம் உண்டாகிறதுனால கிறிஸ்துவை மறுதளிக்கிறாரு. இந்தபடியாக மறுதளித்ததுனால அவர் ஒரு நாளும் குற்ற மனசாட்சியோட தவறான காரியங்களுக்கு உட்படக்கூடாதுங்கிறதுக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு முக்கியமாக இந்த எச்சரிப்பை கொடுக்கிறாரு.
1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? இந்த வார்த்தைகள் அன்றைக்கு சீஷர்களுக்கு மாத்திரம் இல்ல, இன்றைக்கு நமக்கும் பொருந்துகிறதாக இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல சோதனைகள் மிகவும் அதிகமாக பெருக போகுது. அப்படியான சூழ்நிலைகள்ல நாம விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது மிகவும் அவசியமா இருக்கு இல்லையா? அந்தப்படியான வேலைகளை தேவனுடைய கிருபையால எதிர்கொள்ளும்படியாக அவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்கிறவர்களாக நாம ஒவ்வொருவரும் காணப்படணும். அநேக நேரங்கள்ல நாமும் விழித்திருந்து ஜெபிக்கும்படியான ஏவுதல் தேவனிடத்திலிருந்து வரும். அதை நாம் அசட்டை செய்யாம தேவனை நோக்கி பார்த்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சோதனைக்குட்படுபவர்களாக சில கடினமான காரியங்களுக்குள்ளாக போகிறவர்களாக இருப்போம். இந்தப்படியான ஒரு ஏவுதல் பெற்றும் நானும் ஒரு சூழ்நிலையில செபிக்காம போனதுனால ஒரு மிகுந்த சோதனைக்குள்ளாக போகும்படியாக நேரிட்டது. இப்படியாக தெய்வ எச்சரிப்பு பெறும்போது நாம் அசதியா இருக்கக்கூடாது. நாம சோதனைக்குட்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் நம்மை சோதனை நின்று ரட்சிக்கவே விரும்புகிறாரு. அதற்காகவே நம்மை விழித்திருந்து ஜெபிக்க சொல்றாரு. அதை நாம ஒரு நாளும் மறந்து விடாத படிக்க முக்கியமா இந்த கடைசி நாட்கள்ல விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த பூமியில அநேக காரியங்கள் சம்பவிக்க தொடங்கி இருக்கு. கடைசி கால அடையாளங்களுக்கு நேராக நாம போய்கொண்டிருக்கிறோம். இப்படியான சூழ்நிலையில நாம அந்த நெருக்கத்துக்குள்ளார போகாத படிக்க விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இல்லைன்னா சோர்ந்து போய் காணப்படுவோம். லூக்கா 21 அதிகாரம் கடைசி கால அடையாளங்களை பற்றி குறிப்பிடும் போது முக்கியமா 26வது வசனத்துல வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். இப்படியாக மனுஷர்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறபடி நம்முடைய இருதயமும் சோர்ந்து போகக்கூடாது. நாம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக அவருடைய வருகையை எதிர்நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் அவருடைய பிரசனத்திற்குள்ளார காத்து கொள்ளப்பட முடியும். இந்தபடியாக நாம சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபிக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து சோதனை காலத்திற்கு தப்பிக்கொள்ளும்படியாக விழித்திருந்து ஜெபிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக தேவ ஏவுதலை பெறும்போது நாங்க அந்தபடியாகவே விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உறுதியாய் பற்றி கொண்டு இனி வரப்போகிற காரியங்களுக்காக நாங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, அந்தபடியாகவே எங்கள் இருதயம் சோர்ந்து போகாத படிக்க உம்மை நோக்கி பார்த்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.